ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பொங்கல் டேயில் நாங்கள் வந்து எடிசன் வந்து போயிட்டுருக்கோம். எடிசன் வந்து சாயப்பா டெம்பிள் வந்து அங்கே இருக்குது. ஸோ பெரிய டெம்பிள் சூப்பராக இருக்கும். இங்கே நியூ ஜெர்சியில் இருக்கிற மெயின் டெம்பிள் அப்படின்னா இந்த டெம்பிள் தான் நான் சொல்வேன். ஸோ அவ்வளோ எனக்கு க்ளோஸாக இருக்கும். இங்கே இருக்கிற சாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பொங்கல் டேயில் போயிட்டு ஒரு ஸ்பெஷல் டேயில் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வந்து ட்ராவல் ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கும். டெம்பிள் போகிறதுக்கு பிஃபோர் சரி கொஞ்சம் பூ வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விவேக் ஃப்ளார்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். இந்த விவேக் ஃப்ளார்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து வர பூ எல்லாமே இங்கே தான் வரும். மல்லிகைப்பூ ஸ்பெசிஃபிக்காக வந்து இங்கே நல்லா கிடைக்கும். மல்லிகைப்பூ, அதுக்கப்புறம் வாழை இலை, பொங்கலுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்கும். விளக்கு, மாந்தலை, அதுக்கப்புறம் இஞ்சி, மஞ்சள், பொங்கலுக்கு வந்து நம்ம கட்டுற மஞ்சள் கிழங்கு எல்லாமே இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஷாப் வந்து என்ட்ராயிட்டோம். பாருங்கள், ஷாப்புக்குள்ளே வந்துட்டு விளக்கு எல்லாமே இருக்குது. நமக்கு தேவையான விளக்கு எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். மாந்தலை இருக்குது, அப்புறம் பூஜைக்கு தேவையான குங்குமம், சந்தனம், லில்லிப்பூ, அப்புறம் அரளிப்பூ, எல்லா பூவுமே இருக்குது. நாங்கள் வந்து இங்கே என்ன வாங்கினோம் அப்படின்னா மல்லிகைப்பூ வாங்கினோம். இன்றைக்கி கொஞ்சம் முல்லைப்பூ இருந்துச்சு, ஸோ அதுவும் வந்து வாங்கிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரதுக்குள்ளே இந்த ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம வந்து லேட் ஆகிடும் வரதுக்கு. பிஃபோரே வந்து வாங்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் முதலே வந்து ஃபஸ்ட்டே வந்து என்ட்ராயிட்டு நாங்கள் பூ வந்து வாங்கிட்டு கிளம்பியாச்சு. பேக் சைடில் தான் வந்து சாய் டெம்பிள் இருக்குது. சாயப்பாக்கும் விநாயகருக்கும் கொஞ்சம் வச்சாச்சு. மல்லிகைப்பூ காரில் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறோம். சூப்பராக இருக்காதா சாய்? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். பேக்கிங் இப்படி பேக் பண்ணி இருக்கும் மல்லிகைப்பூ. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே ஒரு கிளாத் போட்டு கொடுத்துருப்பாங்க. நான் காட்டுறேன். ஸோ மல்லிகைப்பூ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தான் வந்து வாங்க வேண்டியிருக்கும். நாங்கள் வந்து சாய் டெம்பிள் வர்றதுனால அடிக்கடி வந்து சாயப்பாவை பார்க்க வருவோம். ஸோ இங்கே வந்து அப்படியே வந்து நாங்கள் மல்லிகைப்பூ வந்து வாங்கிப்போம். இதனோட அமௌண்ட் வந்து $16 தான் சரண் ஒரு பேக்கே. ஸோ $15 USD வந்து $16 ஆல்மோஸ்ட் வந்து வரும். சூப்பராக இருக்குது. பட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். எத்தனை முளை இருக்கும் இதில்? ஆல்மோஸ்ட் பாரு எவ்வளோ இருக்கு. 6 முளை இருக்குமா? இருக்கும். ஓகே, 6 முளை கிட்டத்தட்ட $16 இருக்கும். 4-5 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 5-6 இருக்கும். ஓகே, $1,300 $1,300 rupees. அது இந்தியன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ வந்து 1,300 into 80 சம்திங். ஓகே, நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சூப்பராக இருக்குது. ஏன்னா பொங்கல்னால எல்லாமே வந்து பயங்கரம் கூட்டமாக வேறு இருந்துச்சு, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஓகே, பட் பூ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கரெக்ட், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. விவேக் ப்ளஸ்லேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இதுக்கு பேக் சைடில் தான் வந்து சாய் கோயில் இருக்குது. ஸோ நான் வந்து சாயப்பாவை பார்க்குறதுக்காக வந்து இப்போ போயிட்டுருக்கோம்.
ஆல்மோஸ்ட் வந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆயாச்சு. இது ஒரு குட்டி இந்தியான்னே சொல்லலாம் எடிசன். இங்கே நிறைய தமிழ் அண்ட் இந்தியன் பீப்புள் வந்து நிறைய வந்து இங்கே இருப்பாங்க. இந்த லொக்கேஷனில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவ்வளோ பீப்புள் இருப்பாங்க. ஸோ இதுக்கு பேக் சைடில் தான் வந்து சாய் டெம்பிள் இருக்குது. இங்கே இந்தியன் கிராசரி ஷாப், அதுக்கப்புறம் வந்து கோல்டு ஷாப்ஸ் நிறைய இருக்கும் எடிசனில். ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இந்த சாய் டெம்பிளில் சாய் மட்டும் இருக்க மாட்டாங்க. இந்த டெம்பிளில் எல்லா கடவுளையும் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்க்குறது வந்து இந்த மரத்துக்கு கீழே வந்து முருகனோட அறுபடை வீடு, ஆறுபடை வீடு முருகனோட ஸ்டாச்சுவும் இங்கே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சிவன், விநாயகர் எல்லாமே இருக்குது. இங்கே எடிசனில் வந்து ஸ்மால் குட்டி சாய்பாபா வந்து உள்ளே வந்து செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நம்ம பாபா வந்து கோதுமை அரைச்ச கல் எல்லாமே இருக்கும். இது வந்து ரொம்ப எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு பிடிச்ச பிளேஸ் அப்படின்னே சொல்லுவேன். மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். இங்கே வந்து அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பாபாவை ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக தான் நான் கிளம்புவேன் எப்பயுமே. शंकर भगवान की, कामाक्षी माता की, नारसिंह प्रसन्नांजलि स्वामी की, सुब्रमण्य स्वामी की, साईनाथ महाराज की, वेंकटरमण गोविंदा। श्री महागणाधिपतये नमः, श्री महासरस्वत्यै नमः, श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्।
சாய்க்கு வந்து பூஜை முடிச்சுட்டு ஆரத்திக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அழகாக இருக்கும், சூப்பராக அந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து ஒயிட் கலர் கிளாத்தில் சாயை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒயிட் கலர் கிளாத்து சாய்க்கு போட்டிருக்கிறது. சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப வந்து திருப்தியாக சூப்பராக சாமி கும்பிட்டோம். போகி பண்டிகை. என்ன வில்லேஜ்? பெட்லர்ஸ் வில்லேஜ். அப்படியா? ஓகே, சூப்பராக இருக்கு. நம்ம ஆக்சுவலி அடிக்கடி இந்த ரோட்டில் வந்துட்டே இருப்போம்ல, டெம்பிள் போயிட்டே இருப்போம் வந்தாலும். ஆனால் இந்த டைம் ரொம்ப லைட்ஸ் போட்டிருக்க மாதிரி இருக்குல்ல. ஒருவேளை கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களோ. கிறிஸ்மஸ் நியூ இயர் இவங்களே அப்படி தான் பெட்லர்ஸ் வில்லேஜ் பார்க்கணும் என்னன்ட்டு. ஃபுல்லாக லைட்ஸ் போடுவாங்க. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. பொங்கலுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்? சாயப்பாக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்துருக்கேன். ஓகே. இன்னொரு பாக்கெட் மல்லிகைப்பூ ஓகே எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் முல்லைப்பூ கிடச்சிச்சு. சூப்பர். முல்லைப்பூ. அதுக்கப்புறம் இந்த பூ வாங்கியிருக்கோம். இது வந்து நான் சாயப்பாக்கு வந்து அப்படி லில்லி பூ நூலில் வந்து கட்டி மாலையாக போடுறதுக்காக இது வாங்கிட்டு வந்தேன். ஓகே. வாழை இலை 2. ஸோ அதுக்கப்புறம் மாந்தலை. ஓகே. ஒரே ஒரு கரும்பா? ஒரே ஒரு கரும்பு தான் கிடச்சிச்சு. நம்ம ஊர்லனா 12 கரும்பு 20 கரும்பு வாங்குவோம். இது அதுவும் மெமரிஸ். ஓகே. இந்தியா போய் செலிப்ரேட் பண்ணிப்போம். இந்தியா அட்லீஸ்ட் ஒன்றாவது அது ஒரு கரும்பு எவ்வளோ? அந்த ஒரு கரும்பு இல்லை, ஜஸ்ட் அது இல்லை மொத்தமாக பில் பண்ணோம். இல்லை, அது ஒரு கரும்பு வந்து $5. $5. $5. ஓகே. த்ரெட் வாங்கணும். த்ரெட். ஓகே. அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்காக என்னது? மஞ்சள் கிழங்கு. இதுதான் மஞ்சள் கிழங்கா? ஓகே. மஞ்சள் கிழங்கு அவ்வளோதான். இது நான் வந்து பாதி எனக்கு பூ வச்சுட்டு ரிமைனிங் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகே, குட். எவ்வளோ வந்திருக்கு டோட்டலாக? இது எல்லாமே ஆல்மோஸ்ட் $79. $80, which means 4,000 rupees. 4,000. ஆமாம். ஓகே. இங்கே எல்லாமே காஸ்ட்லி தானே. கரெக்ட். பூவெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி. ஆல்மோஸ்ட் $16 வரும் இல்லை ஒரு பேக்கெட்டு. 2 வாழையில. ஓகே. இருக்கு. ஓகே. தாமரைப்பூ. தாமரைப்பூ எங்க? ஓகே. தாமரை மொட்டு வந்து இது நல்லா இருப்பேன். எனக்கு எடிசன் போனாலே எனக்கு தாமரைப்பூ வந்து சாயப்பாக்கு வந்துட்டு இருப்பேன். ஓகே. பனானா. கர்ட் ரைஸ். ஓகே. ஸ்வீட் பொங்கல், புளி சாதம். ஓகே. நான் அங்கே கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்போ எனக்கு வந்து ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிக்கல் இருந்துச்சு.
என்ன பூ இது? லில்லி பூ. சாமங்கியா இல்லை? சாமங்கி தானே நம்ம ஊரில் சொல்லுவாங்க. இது பேர் சாமங்கி தானே? சரி பேர் சூப்பராக இருக்கு. உங்கள் கையால் கட்டி வைக்க போறியா? ஆமாம், எப்பயுமே வந்து சாயப்பாக்கு வந்து எனக்கு அந்த பூ கட்டி வைக்கிறது இந்தியாவிலேயே செய்வேன். ஆனால் இந்தியாவில் வந்து நமக்கு நிறைய பூ கிடைக்கும் இல்லையா, இங்கே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு. பரவாயில்ல, எனக்கு இந்த பூ கிடச்சிச்சு. ஓகே, நம்ம நேற்று வாங்கினோம் இல்லையா எடிசனில், அப்படின்னா இது அறுந்து போயிடும். ஸோ அது இதை அறுக்காமல் கரெக்டாக பண்ணணும். சின்ன வயசில் வந்து நான் கட்டி பழகினது, அம்மா கட்டிகிட்டே இருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டே இருந்தப்போ எனக்கு. ஓகே, ஓம் சாயே நமோ நம, ஸ்ரீ சாயே நமோ நம, ஜெய ஜெய சாயே நமோ நம, சத்குரு சாயே நமோ நம. நாங்கள் வாங்கிட்டு வந்த மாந்தலையை இந்த மாதிரி நூலில் கட்டி மாந்தலையை வந்து கோர்த்து சாய்க்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி ரோஜாப்பூ வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம். சைடில் வச்சுருக்கிற பூ வந்து நாங்கள் ப்ரொடியூஸில் வந்து டிசைனர் சாய்ஸ் அந்த பூ வாங்கிட்டு வந்து சாய்க்கு 2 சைட்லேயும் வந்து நாங்கள் ஒயிட் கலர், ரிமைனிங் வந்து பர்பிள் கலர் அந்த மாதிரி வச்சுட்டு டெக்கரேட் பண்ணி எங்களோட பொங்கல் டெக்கரேஷன் வந்து இப்படி தான் இருந்துச்சு சாயப்பாக்கு. இந்த இயர் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வந்து இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இந்தியாவிலேருந்து நான் வந்து மண்பானை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ மண்பானையில் வந்து பொங்கல் வச்சு சாய்க்கு வந்து வாழை இலை போட்டு படைச்சிட்டு வந்து நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம். பட் என்ன தான் இருந்தாலும் இந்தியாவில் வந்து நாங்கள் தோட்டத்தில் போயிட்டு பொங்கல் வச்சு அம்மா அப்பா கூட அது செலிப்ரேட் பண்ணுற மெமரி வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக என் அப்பா கூட இருந்த மெமரி வந்து எப்பயுமே என் கூடயே இருக்கும். பொங்கல் அன்னைக்கு என்னோடய பர்த்டே. இந்த இயரில் போகி பண்டிகைக்கு அடுத்த நாள் வந்து பொங்கல் அன்னைக்கு என் பர்த்டே வந்துருச்சு. ஒரு ஸ்பெஷல் டேவாக இருந்துச்சு. சாய் டெம்பிள் போயிட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு கேக் கட் பண்ணிவிட்டு என் பர்த்டேவையும் வந்து அப்படியே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். சாயோட பிளெஸ்ஸிங்கே எனக்கு இந்த இயர் வந்து எனக்கு திருப்தியாக பொங்கல் டே அன்றைக்கி எனக்கு சாயோட பிளெஸ்ஸிங் கிடச்சிச்சு.